ஒரு சர்க்கரைட்டுகள் 2 சேரும் பொழுது அங்கே எச்சும் அதாவது நீர் வந்து ஒடுக்கல் தாக்கத்தால் அகற்றப்பட்டு உருவாக்குற பிணைப்பு கிளைகோசிலிக் பிணைப்பு இதனால் வரது இருசர்க்கரைட்டுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படி வார இருசர்க்கரைட்டுகளை பற்றி நாங்கள் சின்ன வயசுலேருந்து விஞ்ஞானத்தில் படிக்கிறது தான். இருந்தாலும் இப்போ வரைக்கும் எதுக்கு சுக்ரோஸ் வரும், எதுக்கு மோல்ட்ரோஸ் வரும், எதுக்கு லாக்டோஸ் வரும்னு குழம்புறாக்கள் இருப்போம். அதை ஞாபகம் வச்சுருக்கிறது தான் நான் ஒரு சின்ன ட்ரிக் இது. இப்போ இதில் பார்ப்போம். எல்லாத்துலேயுமே குளுக்கோஸ் வருது, எல்லாத்துலேயுமே நீர் போகுது. அப்போ எங்களுக்கு இந்த ஏரியாவோ இல்லாட்டி இந்த ஏரியாவோ பிரச்சனை கொடுக்க போகிறது இல்லை. இந்த ஏரியா தான் நாங்கள் மெயினாக பார்க்கணும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்தால் மோல்ட்ரோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், கலக்டோஸ், லாக்டோஸ். இதை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு தான் 3 விஷயம், 2 விஷயத்தை வச்சுக்கொண்டு தெரியுது. இதில் ஏதாவது 2 விஷயம் தெரிஞ்சால் நாங்கள் 3 விஷயம் சிம்பிளாக சொல்லலாம். அப்போ இதில் பாருங்க நான் சொல்கிறேன். இதில் இந்த பேரை வச்சு பார்த்திங்கன்னா இது கலக்கு இலண்டு வருது, சரியா? அப்போ கலை இலை, அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுருக்கலாம். மற்றும்படி குளுக்கோஸ், மோல்ட்ரோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸில் பாடமாக்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் எடுக்க போகிறது ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ். என்ன தெரியும்னு சொன்னால், நாங்கள் தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு சிங்களத்தில் என்ன தான் எங்களுக்கு மொழி வளம் இப்போ என்னென்னா சிங்களம் வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் ஃப்ளூவெண்ட்டாக தெரிஞ்ச பிள்ளை தமிழ் பிள்ளைகளும் இருப்பாங்க. அதை தாண்டி தெரியாத என்னதான் ஒரு சிங்களமே தெரியாத பிள்ளை ஒரு தமிழ் பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வழியில் ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சிருக்கும். பிசுவண்டா பைத்தியம்ன்றது மட்டும் தெரியும். இப்போ நாங்கள் அதை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன விஷயம் பார்க்க போகிறோம். அப்போ பிசு சு அப்போ இதை வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸுக்கு சுக்ரோஸ்ன்றது மறக்காது. அப்போ இதை வச்சுக்கொண்டு கலை இலவும் தெரியும். அப்போ நாங்கள் குளுக்கோஸுக்கு தான் மோல்ட்ரோஸ்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம்.